நல்ல சொற்களை யோசித்து பார்க்கின்ற பொழுது கிடைக்கிறதா நமக்கு? ஏன் கிடைப்பதில்லை? எதற்கு கிடைக்க வேண்டும்? எப்படி அதை பெற்றுக்கொள்வது? இதோ இந்த சகோதரி உங்களுக்கு 5 விதிகளை சொல்லிவிட்டு போகிறேன். உங்கள் மன அறைகளில் கல்வெட்டா இந்த 5 விதிகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் பல நேரங்களில் யோசிச்சு பார்ப்பேன். ஏதேனும் ஒரு சொல் வந்து சேர்ந்தா என்னை நானே அதை முழுமையாக என்னை நேர்படுத்திக் கொள்வதற்கு அது பயன்படுகிறதா என்று பார்ப்பேன். பயன்படுகிறது என்ற ரிசல்ட் கிடைச்ச உடனே சொல்ல ஆரம்பிப்பேன். ரிசல்ட் கிடைச்சிருச்சு, அதனால இந்த 5 விதிகளை சொல்றேன். இந்த வயதில் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்த நான் இன்றைக்கு உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடிய ஒரு பேச்சாளராக, பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்கக்கூடிய நீதிபதி பஷீர் அஹமத் சையத் மகளிர் கல்லூரி என்கின்ற SIT கல்லூரியில் 25 ஆண்டு காலம் பேராசிரியராக, ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கியத்தை ஆய்வு செய்த காரணத்தினால் முனைவர் பட்டம் பெற்றவளாக, 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியாக நிற்கிறேன் என்று சொன்னால் சில வார்த்தைகளின் ரகசியங்களை புரிந்து கொண்டிருக்கிறேன். அதை உங்களுக்கு கடத்துவதற்காக வந்திருக்கிறேன். ஒரே ரகசியம் என்ன தெரியுமா? என்னாலே முடிகிறது என்றால் உங்களால் ஏன் முடியாது? இவ்வளவுதான். என்னுடைய ட்விட்டர் பக்கத்தை எடுத்து பாருங்க, என்னுடைய இன்ஸ்டாவை எடுத்து பாருங்க. நான் சொல்லியிருக்கிற வார்த்தையே அதுதான். இந்த வார்த்தை தான் பர்வீன் சுல்தானா. அதன் அடிப்படையில் தான் இந்த 5 விதிகளை சொல்லுகிறேன். ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்காமல் வாழ்க்கையில் ஒருபோதும் நம்மால் அமைதியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்துவிட முடியாது. அடிமையாகத்தான் வாழ முடியும். எனக்கு அடிமையாக வாழ்வதில் உடன்பாடு கிடையாது. சுதந்திரத்தை நேசிப்பவள் நான். அதனால் இதை சொல்லிவிட்டு போகிறேன். மிக சூட்சுமமாக இதை நான் சொல்லுகிறேன். அடிப்படையில் சில வார்த்தைகளுக்கான தெளிவு பிறக்கின்ற பொழுதுதான், அதன் ஆழத்தில், அர்த்தத்தின் ஆழத்தில் சென்று அதை கை கொள்ளுகின்ற பொழுதுதான் ஞானத்தினுடைய கதவு திறந்து கொள்கிறது. மிக சாதாரணமான ஒரு சூழலில் பிறந்த என்னால் இப்படியெல்லாம் வர முடிகிறது என்றால், இதுதான் நான் சொல்லுகின்ற, உலகத்திற்கு நான் தருகின்ற 3 வாசகங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூட அதுதான் இருக்கும். உன்னால் முடியாது என்று சொல்லுவதனை இந்த உலகத்தில் யாரோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். இதைத்தான் நான் எழுதி வைத்திருக்கிறேன். உண்மையில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 5 விதிகளை மனதில் கல்வெட்டாக எழுதி கொள்ளுங்கள். 1, இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும். முதல் விதி, நீங்கள் செய்த பிழையை நீங்கள் மறக்கலாம், பிழைகள் உங்களை மறப்பதே இல்லை, திரும்பி வந்து சேரும். நன்மையும் அப்படித்தான். எதுவுமே நீ தந்தா அது திருப்பி வரும். நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற ஃபேமஸான வாசகம் உங்களுக்கு தெரியும். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சின்ன பசங்கிட்ட சொல்லிட்டாங்க. ஒரு காலேஜில் எழுந்து கத்துறான் ஒருத்தன், நிஜமாவா மேடம்? நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறேனோ அதுவும் என்னை தேடிக்கிறதா மேடம்? டேய், நான் சொல்ல வந்தது வேறடா டேய். அதனால்தான் பிரார்த்திக்கிறேன். நீர்த்துளிதான் வருகிறது, ஆனால் அது முத்தாக மாற வேண்டும் என்றால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீராக அது கடந்து போய்விடும், முத்தாக மாறாது. நான் சொல்ல வந்ததைத்தான் இந்த முதல் விதியில் சொல்லுகிறேன். நீ எதை இந்த பிரபஞ்சத்திற்கு தருகிறாயோ அது உனக்கு திருப்பி வரும். முதல் விதி. 2வது விதி, வாழ்வில் எதுவும் தானாக நடப்பதே இல்லை, எல்லாவற்றையும் நாம் தான் நடத்தி கொள்ள வேண்டும். முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. போன வாட்டி உங்களோட பேசணுங்கிறதுனால என் பையன் சொன்னான், என்னம்மா ரொம்ப பிஸியாக இருக்கிற? ஆமாப்பா, நல்லா பேசுகிற வரைக்கும் இந்த சமூகம் என்னை விடாது போல இருக்கு. அப்படி என்னை பார்த்தான், வக்கீல். அதான் சொல்கிற, ஒரு வாட்டியாவது நல்லா பேசிருன்ட்டு. அடப்பா, பிள்ளைகள் அப்படித்தான் பேசுகிறார்கள். எதுவும் தானாக நடக்காது. குவாண்டம் தியரி படிச்சுட்டு இருந்தேன். முடிஞ்சா குவாண்டம் தியரியை போய் படிச்சு பாருங்க.
உதாரணத்துக்கு சொல்றேன், பெரிய சுவர் இருக்கு, நினைச்சா அந்த சுவரில் இருந்து இந்த புறத்திலிருந்து அந்த புறம் நீங்க வந்துடலாம், சாத்தியம் இருக்கு. ஆனால் அந்த தற்செயல் எப்பொழுது நடக்கும் என்றால், நீங்கள் 10 லட்சம் முறையாவது முயற்சி செய்ய வேண்டும், ஏதேனும் ஒரு நேரத்தில் அது நிகழலாம். ஆனால் மீதி இருக்கக்கூடிய லட்சங்களில் நீங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது மண்டை உடைந்து உயிர் போகும். தானாக உலகத்தில் தற்செயலாக எதுவுமே நடப்பதில்லை, நாம் தான் நடத்துகிறோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இரண்டாவது விதி. மூன்றாவது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் எல்லாம் மாறும். முக்கியமா பெண்கள், நான் இல்லைன்னா என் வீட்டில் எதுவுமே நடக்காது, சூப்பரா நடக்கும், சும்மா இரு. நான் இல்லைன்னா என் பிள்ளை சாப்பிடாது. தெருவில் ஏன் அவ்வளோ கடை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் ஆம்பளை பசங்களா நின்று சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறீங்க? யோ துரும்பா போதே என் பிள்ளை. டீச்சராக நான் இருக்கிறேங்க, என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என் பிள்ளை பொய்யே சொல்லாது மேடம், நீங்கள் சும்மா சொல்லாதீங்க. யார் சொன்னது? சூப்பராக சொல்லும், சூப்பராக சொல்லும். அந்த 4 பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது. 4 பேருக்கு லீடரே அதுதான். தெரியாதா நமக்கு? சும்மா இருக்கணும், நம்ம எல்லாம் தெரிய வரும். ஒன்றை சொல்லுகிறேன், மூன்றாவது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் மாற்றம் நிகழும். நான் கொரோனாவிற்கு பிறகு என் பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன். அதுக்கு முன்னால என் பிரார்த்தனை வேறு. இன்னைக்கு நான் மாற்றி இருக்கக்கூடிய பிரார்த்தனை என்ன தெரியுமா? இறைவா, எதை என்னால் மாற்றிவிட முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தருவாயாக. எதை என்னால் மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் ஆக்கத்தையும் எனக்கு அருள்வாயாக. எதை என்னால் மாற்ற முடியும், எதை என்னால் மாற்ற முடியாது என்று பிரித்தறியக்கூடிய ஞானத்தை எனக்கு நல்குவாயாக. இவ்வளவுதான் என்னுடைய பிரார்த்தனையை இப்போல்லாம். நான்காவது விதி, நாம் மாறும் பொழுது நம்மை பின்பற்றி சில விஷயங்கள் மாறும். ஒருத்தர் யோகா பண்ணிக்கிட்டே இருந்தார். கேட்டாரா, நான் யோகா பண்றேனே, நான் சந்தோஷமா இருப்பேன். நான், நீ யோகா பண்ணா உன்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு குரு சொன்னார். நாம் மாறும்போது சுற்றி இருக்கின்றவைகள் மாறும். நாம் அமைதியாகின்ற பொழுது சுற்றி இருக்கின்றவர்கள் அமைதியாவார்கள். நான் என் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது கேட்டேன் என் பிள்ளைகிட்ட, குறிஞ்சி நடத்துறேன், குறிஞ்சி நிலம், குறிஞ்சி திணை. அதுக்கு நான் இப்படி கேட்டிருக்க கூடாது, 17 வயசு பொண்ணுகிட்ட கேட்டுட்டேன். கல்யாணம் ஆன உடனே எங்கம்மா போவேன்னு, மலையும் மலை சார்ந்த இடம்னு சொல்றதுக்கு சொன்னா, அது எழுந்துச்சு தனி கொடுத்தணும் மேடம், சத்தியமா சொன்னான். நான் ஒத்த பிள்ளைய வச்சிருக்கிறேன். திகில்னு ஆயிடுச்சு எனக்கு. உட்காரு. மலைக்கு ஏன் தெரியுமா போறோம்? ஏன் போறோம்னா, மலை அமைதியாக இருக்கிறது, மலை குளிர்ச்சியாக இருக்கிறது. அமைதியாகவும் சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் நாம் இருந்தால் நம்மை தேடியும் ஜனங்கள் வரும். இவ்வளவுதான் ரகசியம். உறவுகள் வரும், விஷயங்கள் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. தெளிந்த நீரில் தான் முகம் தெரியும், கொதிக்கின்ற நீரில் முகம் தெரியாது. தெளிந்த நீராக இருங்கள், குளிர்ந்த நீராக இருங்கள். கொதிக்கின்ற நீராக இருந்தால் யாரும் எங்கேயும் யாரை எந்த நேரத்திலும் உங்களோட பேசவே மாட்டாங்க. தெளிந்த மனதோடு இருப்பது. நீங்கள் மாறினால் உங்களை சுற்றி மற்ற விஷயங்கள் எல்லாம் மாறும். 4வது விதி. 5வது விதி ரொம்ப முக்கியம். நேற்று, இன்று, நாளை மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நேற்று வேற, இன்னைக்கு வேற, நாளைக்கு வேற கிடையாது. எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி. எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னா எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க, கிடையாது. நேற்று, இன்று, நாளை என்கின்ற மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் ரொம்ப அடிப்படையில் சில கடுமையான வார்த்தைகளை கூட உங்களுக்கு பிடித்தது போல் சொல்லிவிடுகிறேன். ஆனால் அது தேவைப்படுகிறது, மருந்து போல. நான் ரொம்ப மருந்து போல சில வார்த்தைகளை சொல்றேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏன், எதற்கு, எப்படி, உறுதியா இருங்க, தெளிவா இருங்க. யாரையும் பார்த்து வியக்காதீர்கள், புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுங்கள். அமைதியாக இருங்கள். கிளைம், கேளுங்கள்.
கேட்கின்ற பொழுது கொடுக்கப்படும். அது மரியாதை என்றாலும் கூட, அன்பு என்றாலும் கூட, வாய்ப்புகள் என்றாலும் கூட, கேளுங்கள், தட்டுங்கள், திறக்கப்படும். சாதாரண வார்த்தைகள் இல்லை இதெல்லாம். பல நேரங்களில் நாம் இதையெல்லாம் செய்வதே கிடையாது. உங்கள் மனதிலே பன்னெடும் காலமாக தோண்டிக் கொண்டிருக்கக்கூடிய, உங்களை போட்டு தோண்டக்கூடிய பல கேள்விகளுக்கான பதில் இதோ நான் பேசுகின்ற விஷயத்தில் வந்து சேரலாம். நீங்கள் சரியானவர்களாக இருக்கின்ற பொழுது, நீங்கள் அறம் சார்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக ஆழமான அமைதியுடன் இருங்கள், சூழலை சந்தியுங்கள். உங்களுடைய ஆழமான அமைதி அறம் சார்ந்துதான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று உறுதியான அந்த வினாடியில் சகலமும் உங்களை தேடி வந்து சேரும். இது மிகப்பெரிய விதி. நான் சொல்லுகிறேன், போராட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போ? நீங்கள் அறம் சார்ந்து இருக்கின்ற பொழுது. யாருக்காகவும், முக்கியமா பெண்களுக்கு சொல்றேன், யாருக்காகவும் அழாதீங்க. அன்பு, உங்களை அன்பு செய்கின்றவர்கள் உங்களை அழவிட மாட்டார்கள். உங்களை அழ வைப்பவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களுக்காக அழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. சிம்பிள். அழாதீர்கள், புரிந்து கொள்ளுங்கள், சைலண்டா இருங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். நம்பிக்கை உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, 1000 சாரி சொன்னாலும் குப்பையில தான். நம்பிக்கை உடைந்தால் உங்களுடைய மன்னிப்பு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நம்பிக்கையுடன் இருங்கள். முக்கியமாக பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், பெற்றோர்களே, குழந்தைகளிடத்தில் நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம் நான் சொல்றது. வாக்குறுதி தராதீர்கள், தந்தீர்கள் என்றால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நான் கற்றுத்தருகிறேன், தரவே தராதீர்கள். தந்தால் நிறைவேற்றி விடுங்கள். இந்த சின்ன பாப்பா பார்க்குது, இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், எதிரா பேசுற? நான் உலகம் முழுக்க சொல்ற ஒரு ரகசியத்தை சொல்றேன். இப்போ இருக்கிற ஜெனரேஷன், இதோ உட்கார்ந்து இருக்கிறோம்ல, நம்மெல்லாம் யார் தெரியுமா? இந்த குட்டீஸ் எல்லாம் விட்டுடுங்க. ஓரளவுக்கு 25-30 வயசு கடந்து இருக்கிறீங்கல்ல, நீங்க நான்லாம் யார் தெரியுமா? பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு வாண்டு நண்டு பேச்சு கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. இதுங்க பேச்ச கேட்கிறோம் நாம. இப்போ சொல்றாங்க Z ஜெனரேஷன் ஒரே தொல்லை. 2010 வந்துருச்சு ஜெனரேஷன் ஆல்பா. தான் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னால பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா. ரொம்ப பயமா இருக்குங்க. ஒரு ஆசிரியையாக நான் சொல்லுகிறேன், ஒரு கல்வியாளராக நான் சொல்லுகிறேன், எது புத்திசாலித்தனம் என்றால் எல்லோரும் பதில் சொல்வதுதான் என்று நினைக்கிறோம். கிடையாது. பதில் சொல்வது அல்ல புத்திசாலித்தனம், கேள்வி கேட்பதுதான் புத்திசாலித்தனம். ஒரு ஆப்பிள் பழம் விழுந்தது, ஏன் விழுந்தது என்று ஒருவன் கேட்டான். அவன் கண்டுபிடித்தான், புவியீர்ப்பு விசையைத்தான். ஏன் என்கின்ற கேள்விக்குள் 1000 ஞான அடையாளங்கள் மறைந்து கிடக்கின்றன. நாம் எல்லோரும் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். எதை தேடுகிறோம் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், வெளிநாடு. 3 நாள் விழா. அந்த 3 நாள் விழாவில் ஒரு வீட்டில் நான் தங்கி இருந்தேன். இப்போ நான் ஒரு வேலைக்காக ஒரு இடத்திற்கு போகிறேன். அந்த வேலை என் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. ஆனால் இறை ஆசீர்வாதமும் பெரியவர்களுடைய அருளும் இருந்தால், குருமார்களின் மிகப்பெரிய வழிகாட்டுதல் இருந்தால், தேடி போன விஷயத்தை காட்டிலும் சிறப்பானதாக கைக்குள் அகப்பட்டு விடக்கூடும். அதனால் கவனத்தோடு நாம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். கவனத்தோடு ஒரு இடத்தில் நாம் கூடியிருக்க வேண்டும். நான் அந்த வீட்டில் ரொம்ப கவனமாக தான் இருந்தேன். அந்த வீட்டில் ஒரு 6 மாத குழந்தை, ரொம்ப அழகான குழந்தை. குழந்தைனாலே அழகுதானே, ரொம்ப அழகா இருந்தது. அது என்னை பார்த்த உடனே என் மடியில் தவி கொண்டது. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, சாப்பிடாது. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ போக்கு காட்டும். அது 6 மாதம்தான்.
போக்கு காட்டிக்கிட்டே இருக்கும்பொழுது சாப்பிடவே இல்லை. அவங்க அம்மா ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஒரு வேலை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க அம்மம்மா பாட்டியா, ஏய் ஆர்த்தி, ஏதாவது பாடு, பிள்ளைக்கு அது அது சாப்பாடு சாப்பிட்டுடும், அதான் பாடுன்னாங்க. எனக்கு தெரியாது, அது சொன்ன பேச்சு கேட்ட உடனே அந்த அம்மா பாடும்னு பாடிட்டா. ஒரு 25 வயசு இருக்கும். அவ பாடிட்டா. பாடின உடனேங்க, அந்த பாட்டு கேட்ட உடனே அந்த குழந்தை கல 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 கலன்னு சிரிச்சு அந்த அம்மா பிசைஞ்சு வச்சிருந்த அந்த சக்கரவள்ளி கிழங்கு அதை சாப்பிட்டுருச்சிங்க. 3 நாளும் சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, இந்த பாட்டு பாடினாதான் அது சிரிக்கவே செஞ்சுது. தாயினுடைய குரலுக்கு அவ்வளவு வலிமையா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தா, அது என்ன பாட்டுக்கு சிரிச்சது தெரியுமா? 3 நாளா ஒரு 100 வாட்டியாவது அந்த பாட்டு நான் கேட்டிருப்பேன். எனக்கு அது மனப்பாடம் ஆயிடுச்சு. அந்த பாட்டு, அந்த குழந்தை கிட்ட அவங்க அம்மா பாடின பாட்டு அதுதான். காத்து மேல, காத்து கீழே, காத்து லைட்ல, காத்து லெஃப்ட்ல, காத்து மேல காத்தடிக்குது, காத்து கொஞ்சம் நாத்தடிக்குதுன்னு அந்த குழந்தை சிரிக்குது. நான் 3 நாள் கழிச்சு அந்த பெண்ணிடத்தில் சொன்னேன், ஆர்த்தி, உன் குழந்தை வளர வளர இப்படியான பாடல்களை தான் கேட்கும். ஏனென்றால் அந்த ரசனையை நீ விதைத்து விட்டாய். இதற்கு பிறகு என் பிள்ளை என் பேச்சை கேட்கறது இல்லை, குத்துப்பாட்டு தான் கேட்குது, ஐட்டம் சாங்ஸை தான் கேட்குதுன்னு நீ குறை சொல்லக்கூடாது. குழந்தை கேட்டுச்சா? அந்த பாட்டை தான் பாடணும்னு பாடினது நீ, குழந்தை பற்றி கொண்டது. இன்றைய இளைஞர்களை அவ்வளவு குறை சொல்லுகிறோமே நாம். அந்த ரசனையை அவர்களுக்கு கொடுத்தது யார்? நல்ல ரசனையை கொடுக்க தவறிய ஒரு தலைமுறையைத்தான் நான் குற்றம் சொல்லுவேனே தவிர இந்த இளைஞர்களின் மீது எனக்கு எப்பொழுதும் எந்த கோபமும் இருந்ததே இல்லை, இனிமேலும் இருக்காது. நல்ல வார்த்தைகளை சொல்லி தந்தால், அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டு பழகினால், இன்றைக்கு நாம் காணக்கூடிய இந்த இளைய சமுதாயம் இன்னுமாய் சிறப்பான ரசனையை நோக்கி செல்லக்கூடும். எங்கே தவறு செய்கிறோம் நாம்? என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பா தான் பாடுவார் தாலாட்டு. எங்க அம்மாவுக்கு பாட தெரியாது என்ன மாதிரி. எங்க அப்பா ரொம்ப நல்லா பாடுவாருங்க. எனக்கு பர்வீன் சுல்தானான்னு அப்படிதான் பேர் வச்சார். பேகம் பர்வீன் சுல்தானா இந்திய நாட்டின் பத்மபூஷன் விருது பெற்ற மிகப்பெரிய பாடகி. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்பா கவிஞர். நான் 2 வயதிலிருந்து 15 வயது வருகின்ற வரைக்கும் என்னுடைய தகப்பனார் எனக்காக தாலாட்டு பாடி இருக்கிறார். நம்புவீர்களா நீங்க? அப்பா பாடுவாருங்க. பாடினா நான் தூங்குவேன். நான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கிறேன், 45 வயது கடந்ததற்கு பிறகு நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்னுடைய மொழி அறிவு வளர்வதற்கு முன் என்னுடைய தகப்பனார் எனக்கு சொன்ன அந்த பாடல் பல ஆண்டுகள் கழித்து எனக்கு புரிய தொடங்குகின்ற பொழுது என் காலில் இருந்து நிலம் நகர்கிறது, அதிலிருந்து ஞான ஊற்று எனக்கு பெருக்கெடுத்து கிடைத்து கொண்டிருக்கிறது. நான் இப்படி சொல்லுகிறேன் பெற்றோர்களே, என் தகப்பனார் என்ன எனக்கு சொன்னார் என்பதனை சொல்லுவதற்கு முன் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லுகிறேன். ஏன் 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 என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, அந்த ஏன் என்கின்ற கேள்விக்கு பதில் நான் இப்பொழுது சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளை நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை. எவ்வளவு நல்லது சொல்லுங்க. நாம கேட்டோமா? நம்ம பிள்ளை கேட்கலன்னு சொல்றோம். நாமளும் கேட்கல, நம்ம பிள்ளையும் கேட்கல. அப்படி விட்டுற முடியுமா? உங்கள் குழந்தை நீங்கள் பாடம் நடத்துகின்ற பொழுது, நீங்கள் அறம் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் ஒழுக்கத்தை அவர்களுக்கு சொல்லித் தருகின்ற பொழுது, உங்களுக்கு முன்னால் அவர்கள் அதை நிகழ்த்தி காட்டாமல் இருக்கலாம். ஆனால் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், எப்பொழுதோ தாயோ தந்தையோ ஆசிரியரோ பேச்சாளரோ சொன்ன சொல் அந்த குழந்தை அப்பொழுது அது முன்னால் இருக்கின்றவர்களுக்கு பதில் சொல்லாது. அதனுடைய வாழ்க்கையில் சில சவால்களை அது சந்திக்கின்ற பொழுது அந்த சவால்களை எதிர்கொள்வதற்காக நாம் சொல்லிக் கொடுத்த அறம் அதற்கு துணை நிற்கும் என்பதற்காக சொல்லுகிறேன். நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள். கேட்குதோ இல்லையோ சொல்லிக்கிட்டே இருங்க. என்னுடைய தகப்பனார் என்னிடத்தில் பாடிய அந்த பாட்டுக்கான அர்த்தம், முதல்ல அந்த பாட்டு
நான் உருது பேசுவேன் வீட்டில். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் என்கிட்ட தமிழ் பேசுவாங்க. அப்பாவுக்கு தமிழ் பேச வராது, அவ்வளோ சிறப்பாக வராது, உருது தான் பேசுவார். எங்கள் அப்பா என்கிட்ட அந்த சின்ன வயசில் பாடின பாட்டு இந்த அளவில் கூட, இந்த வயதில் கூட எனக்கு ரீங்காரம் விட்டுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை ஆர்த்தியின் குழந்தைக்கு என் வயதில் வருகின்ற பொழுது ரீங்காரம் விடும் போலும். அதுக்கு ரீங்காரம் விடுவதை விட இந்த ரீங்காரம் சிறப்பானது என்பதற்காக பெற்றோர்களுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறேன். எங்கள் அப்பா என்கிட்ட சொன்ன அந்த பாட்டு என்ன தெரியுமா? எனக்கு பாட்டு வராது, சரியா, தொண்டை கட்டியும் இருக்கு. என்ன ஆசிரியருக்கும் அம்மாவுக்கும் குரல் வளமா முக்கியம்? பிள்ளைக்கும் மாணவருக்கும் பேச்சை கேட்கின்ற பேரன்பு படைத்தவர்களுக்கும் நல்ல மனம் இருந்தால் போதும், அவ்வளோதான். நீங்கள் தான் சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, இதற்கு நான் பாடி நீங்கள் கேட்டதில்லைல்ல? ஏன் கேட்டதில்லை? हेलो ताल मिले नदी के जल में, உருது பாட்டு. தூங்கிடுவேன் நான். அப்பா பாட ஆரம்பிக்கும் போது தூங்கிடுவேன். என் பிள்ளை நான் பேச ஆரம்பிக்கும் போது தூங்குறேன். हेलो ताल मिले नदी के जल में, नदी मिले सागर में, सागर मिले कौन से जल में, कोई जाने ना, हेलो ताल मिले नदी के जल में, सूरज को धरती तर से, धरती को चंद्रमा, धरती को चंद्रमा, पानी में सीप जैसी प्यासी हर आत्मा, प्यासी हर आत्मा, बूंद छुपे किस बादल में, कोई जाने ना, हेलो ताल मिले नदी के जल में. அப்பா பாடிக்கிட்டே இருப்பார், நாங்கள் தூங்கிடுவோம். என்ன அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, தாளத்தோடு நதி சேருகிறது, நதியோ கடலை சேருகிறது. கடல் எங்கே சேருகிறது யாருக்கு தெரியும்? பூமியோ சூரியனுக்கு தவிக்கிறது, சந்திரனோ பூமிக்கு தவிக்கிறது. கடலின் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பி ஆத்துமாக்களை போல தாகத்தோடு தவித்து வாய் திறந்து கிடக்கிறது. அந்த சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி அந்த வானத்தில் இருக்கும் மேகத்தில் எங்கே மறைந்திருக்கிறது? இதுதான் பாட்டின் அர்த்தம். நான் யோசிச்சு பார்க்கிறேன், நீங்கள் எல்லோரும் நான் உட்பட கடலின் ஆழத்தில் வாய் திறந்து தகித்து கிடக்கக்கூடிய சிப்பிகள் தான் நம் தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த துளி அந்த கடலில் இல்லவே இல்லை. நம்மை சுற்றி நீர் இருந்தாலும் அந்த நீர் நமக்கு தாகத்தை தீர்ப்பதற்கான துளியை தருவதே இல்லை. அது வானத்தில் எங்கோ மறைந்திருக்கிறது. நீங்கள் தாகத்தோடு இருக்கிறீர்கள். இறை அருள் கிடைத்தால், இயற்கையின் பேராற்றல் வாய்த்தால் அந்த துளி வந்து சேரும். வந்து சேர்ந்த அந்த சரியான நேரத்தில் நீங்கள் வாங்கி பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த நீர்த்துளி முத்தாக மாறும் என்பதைத்தான் அப்பா எப்பொழுதோ எனக்கு தாலாட்டில் சொல்லிவிட்டு போனார்.